பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டில் 9வது பாசுரம். உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய்மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவழவில் படுத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இதில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, அடியார்களாகிய நாங்கள்லாம் பகவானே நீ உடுத்தி களைந்த பீதகவாடை இருக்கு இல்லையா, மஞ்சப்பட்டாடை, அதைத்தான் நாங்கள் அணிந்திப்போம். நாங்களாக புதுசாக எதையுமே உடுத்திக்க மாட்டோம். அதை நீ உடுத்தி கலைந்தது என்ன அடையாளம் அப்படின்னாக்க, அதில் பகவானோட அணிஞ்சுட்டா அதில் மஞ்சக்காப்பு சந்தனக்காப்புலாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆடையை தான் நாங்கள் அணிவோம். என் பகவான் எதை உடுத்தினாலும் அது பீதக பட்டாடை தான். அது நித்திய சூரியோட அம்சம். பகவான் எந்த வாகனத்தில் வந்தாலும் அது கருட வாகனம்தான். அவர் எதில் சயனிச்சுட்டாலும் அது ஆதிசேஷன்தான். அவர் எந்த ஆழி வச்சுட்டாலும் சக்கரத்தாழ்வார் தான். அந்த மாதிரி பகவான் எந்த பீதகாடை உடுத்தின்றாலும் அது பகவானோட மஞ்சப்பட்ட அடை தான் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னாக்க, பகவானுக்கு கண்டரில் பண்ணிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். நீ அமுது செஞ்சுட்டு மிச்சத்தை தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிறார். மூணாவதா, உனக்கு மாலைகள் தொடுத்து போடுவா இல்லையா, துளசி மாலை, அதை நீ களைஞ்சப்புறம் அந்த மாலையை தான் நாங்கள் சூடிக்கொள்வோம். ஏன்னா பகவானுக்கே எப்படி ஆண்டாள் தான் சூடிண்டு அதை களைஞ்சு பகவானுக்கு கொடுப்பார். பகவான் களைஞ்சதை அடியார்கள் போட்டுப்பா. அதுதான் அடியார்களுக்கு பிடிக்கும். பகவானுக்கு ஆண்டாள் சூடி கொடுத்தது தான் பிடிக்கும். அந்த மாதிரி அடியார்கள் பகவான் சூடி களைந்த துளசி மாலையை தான் போட்டுப்பா. அதுக்கப்புறம் நீ எந்த திசையில் என்ன கைங்கரியம் செய்ய சொல்கிறியோ அந்த பிரகாரம் நாங்கள் செய்வோம். சிறப்பாக வேறு செய்வோம். அது எப்போ நாங்கள் உனக்கு பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னாக்க, உன்னோட திருவோண நட்சத்திரம் இருக்கே, அது பிறந்த குழந்தையாகிய உனக்கு ஆதிசேஷன்கிற பைனாக பாம்பு இருக்கு இல்லையா, அது மேலே நீ அழகாக பள்ளி கொண்டு இருப்பாயே, அப்போ உனக்கு பல்லாண்டு பாடுவோம். அது ஆதிசேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு வெள்ளி மலை போல் இருக்கும். அதுக்கு மேலே பகவான் கார்மேகம் போல் இருப்பாராம். அப்படிப்பட்ட அழகான பகவானுக்கு நாங்கள் அடியார்கள் எல்லாரும் பல்லாண்டு பாடுவோம் அப்படி இந்த பாசுரத்தில் சொல்கிறேன்.